எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவன் அவன் உழைச்சா அவன் அவன் சாப்பாடு சாப்பிடலாம், அவன் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அவன் உழைச்சா அவனுக்கு காசு தான் கிடைக்கும் ப்ரோ, சோறெல்லாம் கிடைக்காது. அவனுக்கு சோறு உழைச்சா சோறு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? அந்த சோறை வந்து விளைவிக்கிற விவசாயிங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு எல்லா இது வசதி செஞ்சு தரணும். சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா அவங்க தான் இப்போ விவசாயியாக இருந்தால் தான் அவங்களோட பிரச்சனையை பேசணும், அப்படி தானே? இப்போ வந்து நான் சரி மக்கள் பற்றியாக சொல்கிறேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் தண்ணி வசதி இல்லாமல் இருந்து பாருங்கள், சொல்லுங்கள். 5-6 வருஷமாக நாங்களும் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. ஆனால் எங்கள் அண்ணன் வந்த ஒரு வாரத்தில் 2 தடவை தண்ணி விட்டுருக்காங்க. ஒரு மாதத்தில் 1 தடவை தண்ணி விடுறதே எங்களுக்கு பெரிய விஷயம் தெரியுமா? தண்ணி வருது. இப்போ வந்து ஒரு வாரத்தில் 2 டைம் தண்ணி வருது எங்களுக்கு. எப்படி? நான் வந்து இவர் புகழ்ந்து பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க. இப்போ வந்து இவரே இந்த மாதிரிலாம் சொன்னதெல்லாம் செய்யலைன்னா அடுத்த தடவை நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து வந்தோடனே எங்களுக்கு இந்த சேஞ்ச் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் அண்ணா ரொம்ப நன்றி. எங்களுக்கு தண்ணி வசதி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாரம் பார்க்கலாம். 5 வருஷம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எங்கள் எல்லாத்தோட ஓட்டு உங்களுக்கு மட்டும்தான்.